ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இந்த கோடை காலத்துக்கு ஏற்ற ஆரோக்கியமான பழரசம் எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னு தான் காமிக்க போகிறோம். இது சவுத் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த திருநெல்வேலி சைட்லலாம் இந்த பழரசம் ரொம்ப ஃபேமஸ். இந்த வெயிலுக்கு நம்ம இதை குடிக்கும்போது ரொம்ப சுவையாகவும் இருக்கும், நம்ம தாகம்லாம் அடங்கின மாதிரியும் இருக்கும். சரி வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த பழரசத்துக்கு நம்ம சத பத்து மிக்க பழங்கள் தான் எடுக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதில் முக்கியமாக வேணும்னா முக்கணி பழங்கள், அதாவது மாம்பழம், பழம், வாழைப்பழம், இது கண்டிப்பாக போடணும், அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது தவிர நாங்கள் இங்கே பப்பாளி, ஆப்பிள், சப்போட்டா, கொஞ்சம் மாதுளம்பழம் போட்டுருக்கோம். இதுக்கு நாங்கள் நாட்டு சக்கரை தான் சேர்க்குறோம். நாட்டு சக்கரை நன்னாரி சிறப்பு நாட்டு சக்கரை போட்டு நாங்கள் செஞ்சுருக்கோம். அந்த லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அதை வேறு ஆர்டிஃபிஷியலாக கலரோ ஒன்றும் கிடையாது, எல்லாமே இது ஹேண்டில் தான் நாங்கள் ஸ்மாஷ் பண்ணுவோம். இது மிக்ஸியோ எதுவுமே கிடையாது உங்களுக்கு. அதனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இந்த கோடை காலத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாழைப்பழத்தை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நறுக்கி போட்டுக்கோங்க ஒரு பெரிய பாத்திரத்தில், அகலமான பாத்திரத்தில். இது நல்லா மசிச்சுக்கோங்க. இது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணுற பழம் எல்லாம் நல்லா கனிஞ்சி இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஸ்மாஷ் ஆகும். அடுத்து நம்ம சப்போட்டா ஆட் பண்ண போகிறோம். நம்ம இப்போது ஒரு 3 வாழைப்பழமும் 4 சப்போட்டாவும் ஆட் பண்ண போகிறோம். இதையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்து மாம்பழமும் நீங்கள் அறுத்துக்கோங்க. மாம்பழத்தையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆப்பிளையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்பிளுக்கு தோலை சீவி நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டு அதையும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பலாப்பழத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ நம்ம பப்பாளி ஆட் பண்ண போகிறோம். சில பேருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது, அப்படி இருந்தால் நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மாதுளம்பழம் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா அது மாதிரி ஸ்மாஷ் பண்ணிடுங்க முடிஞ்ச அளவுக்கு. இப்போது இதில் நன்னாரி சிரப் சேர்த்துக்கலாம். உங்களோட இனிப்பு லெவலுக்கு பொறுத்து நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. நன்னாரி சிரப் ஊற்றிட்டு தேவையான அளவு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறையா ஆட் பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு கொஞ்சம் குழப்பழந்தான் இருக்கணும். அது சுவையான பழரசம் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம நிறைய பழங்கள் சேர்த்துருக்கனால ரொம்ப சுவையாக இருக்கும். இதோட கலரும் நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு வெயிலுக்கு ஏற்ற ஹெல்த்தியான பானமாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள், அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.